أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. صدق الله العظيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه الهدى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه وأيضا قال الله تعالى وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يحب أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தான். அவனது ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள்
சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், இந்த புனிதமான சபையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரின் மீதும் முழுமையாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ தவஜ்ஜுஹின் பரக்கத்தால் சிறப்பான பெண்கள் பயானுடைய நிகழ்விலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் புனிதமான சஃபருடைய மாதத்தில் சரிபாதியை கடந்தவர்களாக நாம் எல்லாம் அல்லாஹ்வின் இல்லத்திலே வீற்றிருக்கிறோம். நாம் அடுத்ததாக அடைய இருக்கக்கூடிய மாதம் அகிலத்தின் அருள்கொடையாய், அல்லாஹ்வின் அருட்பிழம்பாய், இந்த அகிலம் தோன்றுவதற்குண்டான முதல் காரணமாக அல்லாஹ் எடுத்து எம்பிய அருமை பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணுலகிலே வந்துதித்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தை அடையும் நெருக்கத்தில் நாம் எல்லாம் வீழ்ச்சியோம். அதன் அடிப்படையில் நம்முடைய மஹல்லாவுடைய மாதம் இருமுறை நடைபெறக்கூடிய இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரத்திலேயும் பல்வேறு தலைப்புகள், ஃபிக்ஹ் மஸ்அலாக்கள் என்றெல்லாம் தொடர்படியாக ஒரு திட்டமிடப்பட்டு அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த வாரத்திலிருந்து அடுத்த சில வாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விஷயங்களை நாம் தெரிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்தந்த வயசுக்கு அதற்கு தேவையான கல்விகளை அந்தந்த வயதில் அறிந்திருக்க வேண்டிய அன்றாட உலகியல் விஷயங்களை எல்லாம் தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் பெறுகிறோம். அதற்குண்டான வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்துகிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை ஈமானிய வாழ்க்கை வாழ வைத்திருக்கிறார். நம்முடைய கலிமா என்பது வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மாத்திரமல்ல கலிமா. நம்முடைய கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் மாத்திரம் ஒரு மனிதன் முஃமினாக மாற முடியுமா என்றால் குர்ஆன் சொல்கிறது ஆகவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்காத மக்கத்து காஃபிர்களிடத்தே வலைன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன்னல்லாஹ், வானம் பூமிகளை எல்லாம் படைத்து பரிபாலித்திருப்பவன் யார் என்று கேட்டால் மக்கத்து காஃபிர்களே அல்லாஹ் தான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. ஆனால் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் பட்டியலில் சேர முடியாது. காரணம் என்ன? நம்முடைய கலிமா என்பது இரு துருவங்களை கொண்டது. இரண்டு பக்கம் உண்டு. நாணயத்தின் இரு பக்கத்தை போல, ஒரு நாளைக்கு இரு நேரங்கள் பகல் இரவு இருப்பதை போல நம்முடைய கலிமா என்பது ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொரு பக்கம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நமக்கு எடுத்து அம்பி நமக்கு கற்றுத்தர வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த அல்லாஹ்வை அறிவதும் அல்லாஹ்வை புரிவதும் எப்படி நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையோ அதற்கு சரி நிகராக ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்திருப்பதும் தெரிந்திருப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசியமானது, அவசியமானது என்பதை குர்ஆன் ஹதீஸ் எடுத்து இந்த உலகத்தில் அல்லாஹ் லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பினார். அந்த லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களில் அல்லாஹ் தஆலா உலுல் அஸ்முகள் என்று அவனால் தேர்வு செய்யப்பட்ட முக்கிய
முக்கியத்துவமாக்கப்பட்ட நபிமார்களாக 5 அல்லாஹ் தேர்வு செய்தார். அந்த 5 நபர்களில் முதன்மையானவராக அல்லாஹ் தேர்வு செய்தது, நபிமார்களின் தலைவராக அல்லாஹ் தேர்வு செய்தது ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியினுடைய உம்மத்தில் பிறப்பதற்கும் வாழ்வதற்குமான பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமான பெரும் பாக்கியம் தெரியுமா? இந்த வாக்கியத்திற்கு நிகராக இந்த வாக்கியத்தினுடைய மேன்மையை உண்மையிலேயே நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் தான் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நல்கியிருக்கிறார். அப்ப நாம எந்த நபியை பின்பற்றுகிறோம், எந்த நபியை அல்லாஹ்வுடைய தூதர் என்று கலிமாவின் மூலமாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த நபியை குறித்து அறிவதும் தெரிவதும் அதன் அடிப்படையில் அவர்களை நேசம் கொள்வதும் நம் மீது கட்டாய கடமை. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே இருந்து அடுத்த சில வாரங்கள் தொடர்படியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் சுருக்கம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை சில வாரங்கள்ல சத்தியமாக சொல்லி முடிக்கவே முடியாது. நபி அவர்களுடைய இவ்வுலக வாழ்க்கை 63 வருட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த அகிலத்தார்கள் படிப்பினை பெறக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் நிறைந்ததாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷத்தை பத்தியே நம்ம பல மணி நேரங்கள் பேசணும். அவ்வளவு தகவல் களஞ்சியங்கள் உள்ளடங்கிய வாழ்க்கையின் சொந்தக்காரர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதுல குறைந்தபட்ச அளவிலேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் நபி அவர்கள் எப்போ பிறந்தாங்க, எங்கே பிறந்தார்கள் என்பதிலிருந்து நபி அவர்கள் இந்த மண்ணை விட்டு வெளிநிலை பார்வையை விட்டு மறைந்த அந்த 63 வயது வரை உள்ள நபி அவர்களுடைய வாழ்க்கையில் சில முக்கிய தருணங்களை தெரிந்திருப்பது என்பது நம்முடைய ஈமானின் அடிப்படை. அல்லாஹ் தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பரிசுத்தமான வம்சத்தில் கொண்டு வந்தார். நபி அவர்களுடைய வம்சம் என்பது பரிசுத்தமான வம்சம். அது எப்ப இருந்தனா ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை என்று அப்படியே மேலே சென்று பார்க்கும்போது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் வரை அவர்களுடைய வம்சத்தினர்கள் முழுக்க பரிசுத்தமானவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை வழியின் வம்சத்தில் உள்ளவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் வேண்டுமானால் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய மடமை காலமாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அந்த தந்தை வழி வம்சத்தினர்கள் சிலை வணக்கத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவோ அல்லது அதிலே பிடிமானம் கொண்ட அடிப்படையில் வாழ்ந்தவர்களோ இல்லை என்று வரலாறு. அல்லாஹ் தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அடுத்தடுத்த நபிமார்களுடைய பட்டியலை கொண்டு வந்தார். ஹஜ்ரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 ஆண் மக்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்னை ஹாஜிரா அம்மையார் அவர்களின் மூலமாக பிறந்தவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்னை சாரா அம்மையார் மூலமாக பிறந்தவர்கள் ஹஜ்ரத் இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேர்ல ஹஜ்ரத் இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் கொண்டு வந்தார். பனு இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் எல்லாம் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் தோன்றிய நபிமார்களுடைய பட்டியல் எல்லாம் இஸ்ஹாக் நபியுடைய வம்சம் தான். ஆனால் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய வம்சத்தில் தோன்றிய ஒரே நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் நபிக்கு பின்னாடி அவங்க வம்சத்துல வேற யாருமே நபியா வரல. வந்தவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை பெயர் ஹஜ்ரத் அப்துல்லா. நபி அவர்களுடைய அருமையான நபி அவர்களை ஈன்றெடுத்த தாயாருடைய பெயர் அன்னை ஆமினா. நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நமக்கு நம்மளுடைய பெற்றோர்களை எப்படி தெரிந்து வைத்திருப்போமோ அதே போல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்களை நாம் கட்டாயம் அறிந்திருக்கணும். தெரிந்து வைத்திருப்பது, அந்த இல்மை நாம் புரிந்து வைத்திருப்பது நமக்கு ஃபர்லான இல்ம். அது ஏன் நாம் நபி அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா, நபி அவர்களுடைய தாயார் அன்னை ஆமினா. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவை பற்றி வரலாற்றில் எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க 11 பேர். அந்த 11 பேர்லையுமே எல்லார்ட்டையும் நல்ல மதிப்பு, நல்ல கண்ணியம். ரொம்ப அன்றைய காலம் அப்படிங்கிறது மடமை காலம் என்று பேசப்பட்ட ஜாஹிலியா காலம். அன்றைய காலத்தினுடைய மக்களுடைய அந்த வெறித்தனம் எப்படி இருக்கும்ன்றதுக்கு சில வரலாற்றில் சில அடையாளங்களை சொல்லுவாங்க. அதாவது தெருவோரத்தில் ஒரு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. யதார்த்தமா அவங்க ஏதோ ஒரு கதையை பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த வழியாக இந்த உதாரணத்தை அப்படியே வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். அந்த வழியா ஒரு கர்ப்பிணி பெண் கடந்து போறான்னு வைக்கல, இவங்க 2 பேருக்கு மத்தியில பேச்சு நடக்குமா. அந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்துட்டு அநேகமாக அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு ஒருத்தர் சொல்வார். அவருடைய கருத்தை ஏற்க மனமில்லாத இன்னொருத்தர் சொல்வார், இல்ல பெண் குழந்தை தான் பிறக்கும். அப்படி அவங்க 2 பேருக்கு மத்தியில பெருசா விவாதம் போகும். அந்த பெண் இவங்களுக்கு உறவுக்கார பெண்ணெல்லாம் இல்லை, ஏதோ ரோட்ல போற பெண்ணை பார்த்து இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் ஒருத்தர் சொல்வார், இல்ல அவருடைய முகத்தோற்றம், அந்த பெண்ணுடைய முகத்தோற்றம், அன்றைக்கு என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் அவர்களுடைய அனுபவத்தில் இருந்ததோ அதையெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்களே இல்லையா, வயிறு இறங்கி இருந்தா இந்த குழந்தை இப்படி எல்லாம் இன்னைக்கு சொல்றோமா இல்லையா. அந்த மாதிரி அன்றைய அனுபவத்தில் அவர்கள் ஒருத்தர் ஆண் குழந்தைன்னு சொல்ல, ஒருத்தர் பெண் குழந்தைன்னு சொல்ல, கடைசியில என்ன நடக்கும்னு சொன்னா அந்த பெண்ணை தரதர என்று இழுத்து வந்து கையில் வைத்திருந்த உரை கத்தியை எடுத்து வயிற்றை கிழித்து பார்த்து உறுதிப்படுத்துவாங்க. அப்ப எந்த அளவுக்கான ஒரு விதமான வரட்டு புத்தி கொண்டவர்களாக அன்றைய மக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை ஹஜ்ரத் அப்துல்லா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார். அந்த அண்ணன் தம்பிகளிலேயே ரொம்ப அமைதியான கண்ணியமான, அந்த கிட்டத்தட்ட பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா அப்துல்லா இருக்காங்களே, அந்த 11 பேர்ல கடைசி புள்ள. ஆனா அந்த 10 பேரும் இந்த அப்துல்லான்ற அந்த நபரை, அந்த வாலிபரை ரொம்ப மதிச்சு நடப்பாங்க. எந்த அளவுக்கு குடும்பத்துல ஏதாவது முடிவு எடுக்கணும்ன்ற பேச்சு வந்துச்சுன்னா முதல்ல அப்துல்லா அவங்க சொல்ற கருத்தை கேளுங்க. இந்த அளவுக்கு அவர்களுடைய தந்தையிடத்திலே நல்ல நன்மதிப்பை பெற்றவர். இன்னொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம் கிட்டத்தட்ட கிதாபுகள்ல ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை, அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய தந்தைன்னு சொல்லி ஒரு 20 தந்தைகளுடைய பெயர் பட்டியல் நிறைய வரலாற்று கிதாபுகள்ல உண்டு. ஆனால் நாம குறைந்தபட்சம் ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார்கள்ல தந்தை, அங்கிருந்து போகக்கூடிய பாட்டனார்கள்ல ஒரு 4 பேரையாவது நம்ம என்ன செய்யணும், கட்டாயமா தெரிஞ்சு வச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நம்முடைய வம்சத்திலேயே நமக்கு எத்தனை பேரையாவது குறைஞ்சது தெரியணும், 4 பேரையாவது தெரியும். நம்ம அத்தாவை தெரியணும், நம்ம அத்தாவுக்கு மேல அவங்க அத்தா, அவங்க அத்தா, அவங்க அத்தா. அந்த 4 பேருடைய வம்சத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நம்ம விஷயத்தை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயத்தை என்ன செய்யணும், நாம் கட்டாயமாக அதை தெரிந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் அப்துல்லா. அவங்க அத்தா பேர் என்ன? ரசூலுல்லாஹி அத்தாவுடைய பேர் என்ன? அப்துல் முத்தலிப். அவங்க அத்தா பேர் அப்துல் ஹாசிம். அப்துல் ஹாசிம். அவ்வளவு போயிட்டீங்க. அப்துன்ற வார்த்தையே வராது, சொல்லுங்க. ஹாஷிம், அதுக்கு அடுத்தது அப்துல்லா. ரசூலுல்லாஹி அத்தா பேர் என்னமா சொல்லுங்க? அப்துல்லா. அவங்க அத்தா பேரு
அப்துல் முத்தலிப். அதுக்கு அடுத்தது ஹாஷிம். வெரி குட். அடுத்து அப்துல் மனாஃப். அப்துல் மனாஃப் இல்ல அப்துல் மனாஃப். இந்த 4 பேர் ஞாபகம் வச்சிங்களா? பயான் கடைசியில திரும்ப கேட்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்த 4 பேர் என்ன செய்யணும், மறக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேர் அப்துல்லா, அவங்க அத்தா பேர் அப்துல் முத்தலிப், அவங்க அத்தா பேர் ஹாஷிம், அவங்க அத்தா பேர் அப்துல் அப்துல் மனாஃப். சரிங்களா? சரி, இவங்க 4 பேர் தெரிஞ்சு. இப்போ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தாவுக்கு அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடிச்சு வைக்கப்பட்டுச்சு. அவங்க திருமண சம்பவமே நிறைய உண்டு. முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுலாம் சுருக்க முடியாது. நான் தான் கையில் ஒரு கிதாபோட வந்துட்டேன். ஏன்னா இதை தொடலன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பற்றி அவ்வளோ நேரம் பேச வேண்டியது. அதனால கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்று கிரந்தங்களிலேயே இந்த நூறுல் யகீன் ஃபீ சீரத் சய்யிதுல் முர்ஸலீன் சொல்லி ஒரு அழகான கிதாப். இது வந்து ஈஜிப்ட்ல தொகுக்கப்பட்ட ஒரு அரபு கிதாப். இது ஷேக் முஹம்மது அல்-ஹமரி அப்படிங்கிறவங்க இந்த கிதாபை தொகுத்திருக்காங்க. மிஸ்ருடைய பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய பேராசிரியராக இருந்த ஒரு பெரியவர். இப்போ அவங்க மூலமாக தொகுக்கப்பட்ட நபி அவர்களுடைய வரலாற்று கிதாப். அப்போ அந்த வரலாற்று கிதாப் கையில் இருக்கிறப்போ ஓரளவுக்கு நம்ம சுருக்கமாக கொடுக்க முடியும் வைங்களேன். சரி சார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை வச்சிருந்தாங்க? பிறப்பின் தொடக்கமே அல்லாஹ் பெரிய சோதனைகளை தான். ரசூலுல்லாஹ் தாயின் கருவறையில் கருவாக தங்கியாச்சு. அடுத்த ஒரு 3 மாசம் அல்லது 4 மாசம் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா வஃபாத் ஆயிட்டார். ரசூலுல்லாஹ் பிறக்கும் போதே யாரை பார்க்கல? பிறக்கும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை இழந்த நிலையில் தான் பிறந்தார். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா அன்னை ஆமினா அம்மையார் ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையினுடைய தந்தை யாரு? யாருமா? டக்குனிக்கும்பர் அப்துல் அப்துல் மனாஃப் அப்துல் முத்தலிப் பக்கத்துல வந்துட்டு போறாங்க. என்ன சரி, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல் முத்தலிப். அவங்களுடைய வீட்டுல தான் யாரு? ஆமினா அம்மா முழு கரு நிறைவடைகிற வரைக்கும் இருக்கிறார். அப்போ ஆமினா அம்மா சொல்றாங்க, கருவில் உள்ள குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அந்த குழந்தை அல்லாஹ் சில அடையாளங்களை வெளிப்படுத்துறான். அந்த குழந்தை உண்மையிலேயே ஒரு இறை நெருக்கத்தை பெற்ற குழந்தை அப்படிங்கிறத உணர்ந்துடுறாங்க. நிறைய அதுக்குண்டான சான்றுகள் சொல்றாங்க. இப்ப இந்த கிதாபுல ஒரு 1-2 நிகழ்வுகளை பதிவு செய்யறாங்க. ஆமினா அம்மா இரவு நேர தூக்கத்துல கனவு காணுவாங்க. மறுநாள் காலைல யாராவது 4 பேர் பேச வர்ற மாதிரியோ இல்ல மறுநாள் இப்படி சில விஷயங்கள் நடக்கும்ன்ற மாதிரி கனவு காண்றாங்க. இரவு கனவு காண்றாங்க, மறுநாள் காலையில அது அப்படியே தெளிவா நடக்குது. இது எப்பன்னா அந்த குழந்தை பிறப்பினுடைய நேரம் நெருங்கும் போது இதெல்லாம் நடக்குது. அதை விட இன்னொரு பியூட்டி என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி மோட்டர் பம்பு செட் எல்லாம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு எல்லாமே கிணற்றுல போய் தண்ணி இறைக்கிறதான வேலை. இந்த ஆமினம்மா எப்பெல்லாம் தண்ணி பிடிக்க போறாங்களோ இவங்க போகும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டினுடைய பெண்கள் எல்லாம் செட்டா கிளம்பி போவாங்களாம். எங்க? தண்ணி பிடிக்க. சரி, செட்டா போறது சரி, எல்லாரும் போனாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு இப்ப எனக்கு தண்ணி தேவை, நம்ம போய் பிடிச்சிட்டு வந்துருவோமா இல்லையா? எல்லாரும் போய் என்ன செய்வாங்களா, எல்லாரும் தண்ணி பிடிச்சி முடிக்கிற வரைக்கும் ஆமினம்மாவை தண்ணி பிடிக்கவே விட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்களா? இவங்க போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு அவங்க யாரும் சம்மதிக்கவே மாட்டாங்க. யாருமே தண்ணி பிடிக்கிற வரைக்கும் ஆமினம்மாவை தண்ணி பிடிக்கவே விடுறதில்லை. இவங்க எல்லாரும் தேவையான தண்ணி எல்லாம் பிடிச்சதுக்கு அதுக்கப்புறம் தான் ஆமினம்மா தண்ணி பிடிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா செட்டா வருவாங்க ரிட்டர்ன். ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னா, தண்ணி பாலைவனத்துல எவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிரும்ல, பாலைவனத்துல டக்குன்னு போகணும். அங்குள்ள கிணத்துல தண்ணி அவ்வளவு ஆழத்துல இருக்கும். அவங்க போய் கயிறு இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாழை இல்லை, தோல் பை தான் அவங்க போட்டிருப்பாங்க. தோல் பைனா
இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற குடத்துல அளவு பார்த்தா ஒரு 3-4 குடத்தை ஒன்னா தண்ணி ஊற்றுற அளவுக்குள்ளதான் தோல் பை. அதை தண்ணியை கிணத்துக்குள்ள போட்டு அந்த தோல் பை நிறைச்சு தண்ணியை சிந்தி எடுத்து மேலே எடுத்து இதை கொண்டு வர்றது பெரும்பாடு. எப்போ ஆமினம்மா கிணத்துக்கிட்ட போயிட்டாங்கன்னா தண்ணி பொங்க ஆரம்பிக்கும். வரலாற்றில் எழுதுறாங்க எந்த அளவுக்கு தண்ணி பொங்குன்னா, ஹவுஸ்ல எப்படி நம்ம ஜெக்கில் தண்ணி எடுத்துவோம் அந்த மாதிரி தண்ணி பொங்கி கிணத்துக்கு மேல்மட்டத்துக்கு வந்துடும். அப்ப போனவங்க எல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணியை பிடிச்சிட்டு கடைசி ஆமினம்மாவும் பிடிச்சிட்டு வந்த உடனே தண்ணியினுடைய லெவல் மட்டும் நார்மல் நிலைமைக்கு போயிடும். இது எப்ப இந்த ஆமினம்மா இதை அறிந்தார்கள் என்று சொன்னா, குழந்தை பிறப்பினுடைய நேரம் நெருங்கியது. குழந்தை பிறப்பினுடைய நேரம் நெருங்கியது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் நேரத்திலேயே ஒரு பெரிய அற்புதமாக்கி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது அவர்களுடைய தாயாருக்கு குழந்தை பேற்றின் வழியை அல்லாஹ் வைக்கவே. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீரத்துல் ஹனபியா போன்ற கிதாபுலலாம் இந்த தகவலை பதிவு செய்றாங்க. நார்மலா ஒரு குழந்தை எப்படி வெளியேறுமோ அந்த வழியாக நபி அவர்கள் பிறந்தார். வயிற்று இன்னைக்கு ஆபரேஷன் பண்றாங்களா இல்லையா, கொஞ்சம் மேல தொப்புள் பகுதி, அந்த பகுதியிலிருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறு கிழிக்கப்பட்டு தான் வெளியேறும். அல்லாஹ் தஆலா பிறப்பிலேயே அற்புதத்தை எல்லா குழந்தைகளும் பிறக்கக்கூடிய அந்த பாதை என்பது அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. குழந்தை பிறப்பிற்கான பாதை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பிற காலங்களில் அது அசுத்தம் வெளியேறும் பாதை அல்லவா, அதனால ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை அல்லாஹ் வைக்கவே. ஆனா ஆமினம்மா சொல்றாங்க, அந்த குழந்தை பிறந்ததனுடைய அந்த வழிவேதனையை நான் அனுபவிக்கவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது அங்கே நடந்த அற்புதங்கள் அதுவே ஒரு தனி சாப்டர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது கிஸ்ராவினுடைய கோட்டையில் இடுபாடுகள் நிகழ்ந்தது. அங்கே அணையாத நெருப்பாக எரிந்து கொண்டிருந்த அவர்களுடைய நெருப்பு வணங்கிகளுடைய அந்த நெருப்பு சுடர் அணைந்து போன இதெல்லாம் நிறைய நடந்தது. ஆனா ஆமினம்மா அவங்களுக்கு இந்த வழியே ஏற்படல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் விரலை கலிமா விரலை உயர்த்தியவர்களாக பிறந்தார். ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் நபி அவர்கள் பிறந்தார். இன்னொரு அறிவிப்புல ரசூலுல்லாஹுடைய கண் சுருமாயிடப்பட்டு இருந்தது. அந்த நிலையில தான் ரசூலுல்லாஹுடைய பிறப்பு. ரசூலுல்லாஹுடைய அழகு, ரசூலுல்லாஹ் அந்த அழகுக்கு நிகர் அரபு கிதாபுகள் எழுதுவாங்க. ரசூலுல்லாஹுடைய அழகினுடைய சரியான நிறம் என்னட்டா ரோஜா பூ இல்லை. ரோஜா பூ ஒரு ரோஜா பூனுடைய ஒரு இதழ கையில் எடுங்களேன், மேல நல்ல சிகப்பா இருக்கும், அந்த இதழுடைய கீழ் பகுதியில நல்ல வெள்ளையா இருக்கும். அந்த சிகப்பும் வெள்ளையும் சேரக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பிரைட்டா ஒரு ரோஸ் கலர் இருக்கும் பாத்தீங்களா, அதான் ரசூலுல்லாஹுடைய முகத்தோற்றத்தின் அழகு. அந்த நிறத்துல இருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்திலேயே அல்லாஹ் பல்வேறு அற்புதங்களை வெளிப்படுத்தினார். இப்ப ரசூலுல்லாஹ் பிறந்தாச்சு, பிறந்த செய்தி ஊர் முழுக்க பரவும். ரசூலுல்லாஹுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்கு சொல்றாங்க, இது போல உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பேரப்பிள்ளை பிறந்திருக்காரு. யார் போய் சொன்னாங்களோ சொன்னவரை அப்படியே விடுதலை செஞ்சுட்டாங்க அப்துல் முத்தலிப். ரசூலுல்லாஹுக்கு வைக்கப்பட்ட பெயர் இருக்குல்லவா, முஹம்மதுன்ற பேர். அன்னைக்கு அந்த ஊர்ல யாருக்கும் வைக்கப்படாத பேர் அது. பொதுவாகவே பேருன்றப்ப என்ன செய்வோம், ரொம்ப ஃபெமிலியரான பேர், ஒரு பெரிய மன்னர்களுடைய அப்படித்தானே தேடுவாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹுக்கு வைக்கப்பட்ட அந்த முஹம்மதுன்ற பேருக்கு யாருக்கும் வைக்கப்பட்டது. அந்த முஹம்மதுன்ற பேரு அல்லாஹ் தஆலா அப்துல் முத்தலிப் அவர்களுடைய உள்ளத்தில் உதிக்க செய்தார். இல்ஹாம். அப்துல் முத்தலிப் வந்து குழந்தையை பார்த்த உடனே சம்மீக முஹம்மதா, உனக்கு நான் முஹம்மதுன்னு பேர் சொல்லி உடனே கையில குழந்தை எடுத்து சொன்னாங்க. அது நாள் வரைக்கும் அன்றைக்கு அந்த பெயரே பிரபல்யம் இல்லை.
குழந்தை பிறந்த ஒரு சில நாட்கள் ஆகும். அரபு மக்கள்கிட்ட மக்காவுடைய அந்த பகுதி இன்னைக்கு நிறைய ஒரு பெரிய பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஆயிடுச்சு. ஆனா மக்காவுடைய அந்த பகுதியினுடைய அந்த கடுமையான உஷ்ணம் இருக்குல்ல, சின்ன பிள்ளைகளுடைய உடல்வாகுக்கு தோதுவானது அல்ல. இன்னைக்கு ஏசி போன்ற நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு அது தோதுவானது இல்லை. அதனால என்ன செய்வாங்கன்னா, அக்கம் பக்கத்துள்ள கிராமத்திலே இருந்து செவிலித்தாய்கள் வந்து குழந்தையை எடுத்துட்டு போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்கள்ட்டே வளர்த்து ஆளாக்குவாங்க. அவங்கள்ட்டே வளர்த்து ஆளாக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து யார்கிட்ட, தாயிட்ட ஒப்படைப்பாங்க. அப்ப அவங்க கொண்டு போற அந்த 2 வருஷத்துக்கு அந்த குழந்தையினுடைய தகப்பன், குழந்தையை பெற்றெடுத்த தகப்பன் இருக்காருல்ல, அவரை ஏதாவது அன்பளிப்புகளை என்ன செய்வாரு, யார் எடுத்து வளர்த்துறாங்க, நம்ம வீட்டுல யாராவது குழந்தை பிறந்த வீட்டுல ஹெல்ப்புக்கு யாரையாவது நர்ஸ் மாதிரி வைக்கிறோம், அவங்களுக்கு நம்ம அன்போட அன்பளிப்பு கொடுக்குறோமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்ப இந்த நிகழ்வை ரசூலுல்லாஹ்வை வளர்த்தவர்கள் சொன்னதான கரெக்டா இருக்கும். ஹலீமா அம்மா இந்த நிகழ்வை சொல்றாங்க. ஹலீமா அம்மா, ஹலீமத்து சாதியா, பெரிய உண்மையிலேயே பெரும் பாக்கியம் பெற்ற பெண்மணிகள்ல உள்ளவங்க அன்னை ஹலீமா அம்மையார். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை தெரியக்கூடிய நமக்கு ஹலீமா அம்மா பத்தியும் தெரியும். ஹலீமா அம்மா இந்த மாதிரி செவிலித்தாய், அவங்களோடு சேர்த்து ஒரு 20 பேர் அவங்க ஊர்ல இருந்து ஒன்னா கிளம்பி வர்றாங்க. எங்க எல்லாரும் ஒன்னா மக்காவுக்கு வர்றாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, அந்த 20 பேர் ஆளுக்கு ஒவ்வொரு குழந்தை எடுத்துட்டு திரும்ப ஊருக்கு போய் குழந்தைய வளர்க்கணும். வந்தாங்க. ஹலீமா அம்மா சொல்றாங்க, நாங்க எல்லாம் மக்காவுக்குள்ள நுழைஞ்சோட தகவல் கேட்பாங்க, யார் வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு, எப்படி தகவல் பரவும் அதை வச்சு போயிடும். எங்கள்ல எல்லோரிடத்திலேயும் இதுபோல அப்துல் முத்தலிபுக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறார், அவரையும் வளர்த்துவதற்கு செவிலித்தாயை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றது எனக்கு மட்டும் தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஆனா எங்கள்ல யாரும் போய் அந்த குழந்தையை எடுக்கவே இல்லை. போய் எடுக்கிறது இல்லைன்னு இல்லை, வீட்டுக்குள்ள போய் அந்த குழந்தையை பார்க்க கூட இல்லை. காரணம் என்ன? அந்த குழந்தை தந்தை இல்லாத ஒரு குழந்தை என்பதை நாங்கள் தெரியும். பொதுவாகவே குழந்தையை வளர்ப்பதற்கு எடுக்கக்கூடிய தாய்மார்களுடைய வருமானம் என்ன? அந்த குழந்தையினுடைய அத்தா ஏதாவது கொடுக்கிற அன்பளிப்பு தான வருமானம். அப்ப இந்த குழந்தைக்கு அரணாக இந்த குழந்தையை வளர்த்தக்கூடிய பொறுப்பு யாருன்னா அவங்க தாத்தாட்ட தான் இருக்கு. அத்தாவிடத்திலே இருந்து வருவதை போன்ற மிகுதமான அன்பளிப்பு யாருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, தாத்தாட்டிருந்து கிடைக்குமா? வாய்ப்பு. அதனால ஹலீமாமா சொல்றாங்க, நான் உட்பட யாரும் எடுக்க முன்வர. ஹலீமாமா சொல்றாங்க, ஆனா அன்னைக்கு என்னுடைய நிலைமை கடுமையான வறுமை. எந்த அளவுக்கு வறுமைண்டா, அவங்க வச்சிருந்த ஒட்டகம் நோஞ்சா ஒட்டகம், பயங்கர நோஞ்சா ஒட்டகம். 20 பேரும் ஆளுக்கு ஒரு ஒட்டகத்துல போறாங்க. ஏன்னா அன்றைய பயணம் வந்து கூட்டு பயணம் தான். ஏன்னா காட்டு வழியான பயணம், கொள்ளையர்கள் வருவாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் ஒன்னா தான் போய் ஆகணும், தனித்தனியா போக முடியாது. ஹலீமா அம்மா சொல்றாங்க, போகும்போது என்னால என் கூட வந்தவங்க அத்தனை பேரும் சலிச்சு போயிட்டாங்க. என்ன சலிப்புனா, போவோம், என்னுடைய ஒட்டம் நோஞ்சா ஒட்டகம் மெல்லத்தான் நடக்கும். அவங்க என்ன விட முன்னாடி போயிடுவாங்க. என் கூட வந்து 19 பேரும் அங்க நின்று எனக்காக வெயிட் பண்ண, வேற வழி இல்லை, கூட வந்தாச்சு. சில நேரத்தில் கூட்டிட்டு போறப்ப கூட வந்துட்டா என்ன செய்யறதுன்ற நிலைமைக்கு ஆகாவாங்களா இல்லையா? அதனால வேற வழி இல்லை, அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நான் போய் சேருவேன். சரி, ஒன்னா சேர்ந்தோன்னா திரும்ப கிளம்புவோம். திரும்ப அவங்க வாங்கணுங்க வேகமா போயிடு. எங்க வாங்கணும்? நோஞ்சான்னா உன்னை கூட்டு வராமே இருந்திருக்கிறான்ற அளவுக்கு என் கூட வந்தவங்களான்னு சொன்னாங்க. ஒன்னை கூட்டிட்டு வந்து எங்களுடைய பயணமும் வீணா போகுது, ஒன்னால நாங்க அங்கங்க பிரேக் அடிச்சு போக வேண்டியதா இருக்கு, இந்த பாடுபடுத்துட்டு ஏன்டா சொல்லவே செஞ்சுட்டா. கடைசியில போய் பார்த்தா எல்லாரும் ஆளுக்கு ஒரு குழந்தை எடுக்கணும். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வருது. ஹலீமா அம்மாக்கு அந்த நேரத்துல ஒரு குழந்தை, அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி ஹலீமா அம்மாவுக்கு ஒரு குழந்தை. அப்ப அவங்க பெற்றெடுத்த குழந்தைவும் ஒண்ணு இருக்குது. தாய்ப்பால் புகட்டுறதுன்னு அந்த நிலையில இருந்தாலும் இன்னொரு குழந்தைக்கு கொடுக்க முடியும். ஹலீமா அம்மாவுக்கு ஒரு குழந்தை அப்துல் ரஹ்மான். போயாச்சு, மக்கால போய் ஆளுக்கு ஒரு குழந்தை எடுத்துட்டா.
கடைசியா எல்லாரும் காலையில போனா சாயங்காலம் தான் திரும்ப எங்க டென்ட் அடிச்சிருக்காங்களோ அங்கதான் ஒண்ணு சேரணும். ஹலீமா அம்மா ஒவ்வொரு வீடா போயிருக்காங்க. போனா ஒன்றும் அங்குள்ள குழந்தைய அடுத்தவங்க வாங்கிட்டாங்க இப்படிங்கிற தகவல் வந்து சேர்த்துது. கடைசியா மிச்சம் இருக்கிறது ஒரே குழந்தை, அது முகமது நபி மட்டும். ஹலீமா அம்மா யோசிச்சாங்கன்னா அவங்க மனசுல இந்த குழந்தையை எடுக்கணும்ன்ற பெரிய ஆசை இருந்துச்சு. என்ன குழந்தை எல்லாம் பார்க்கல, ஆனா குழந்தை இல்லாம திரும்ப போறதுக்கு நம்ம அந்த குழந்தைய எடுத்துக்கலாம்னு ஆசை. ஆனா அதே நேரத்துல நம்மளே வரட்டு வறுமையில இருக்கிறோம். நம்ம இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நமக்கு என்ன செழிப்பு கிடைக்கும்? மாலை நேரத்துல வீட்டுல என்ன செய்யறாங்க, வீட்டுல அவங்க கூடாரத்துல. அப்போ ஹலீமா அம்மா கணவர்கிட்ட ரொம்ப அபுல் கபஷன் சொல்லி அவங்களுடைய கணவர்கிட்ட ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க, இப்ப நம்ம வந்தோம், நமக்கு ஒரு குழந்தையும் கிடைக்கல. என் மனசுல இந்த அப்துல்லாவுடைய குழந்தைய, அப்துல் முத்தலிபுடைய பேர பிள்ளைய எடுத்துக்கலாம்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்போ கணவர் சொன்னாங்க, உன் விருப்பம் அதுவா இருந்தா தாராளமா போய் எடுத்துக்க, ஆனா குழந்தைய எடுக்கிறது பெருசு இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைய வளர்க்கணும். சரி பார்த்துக்கோ. இப்போ ஹலீமா அம்மா அவங்க சுய நிலையில அனுபவிச்சதை சொல்றாங்க. ஹலீமா அம்மா நேரம் வீட்டுக்குள்ள போனோன்னே எங்க குழந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெள்ளை நிற துண்டுல அப்படியே பொறிஞ்சு படுக்க வைக்கப்பட்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் குழந்தை வலது பக்கமாகத்தான் சரிந்து, அப்பவே குழந்தை குப்புறப்படுக்கிறதுக்கே 3 மாசம் ஆகும். ரசூலுல்லாஹ் படுத்திருந்தது வலது பக்கமா சரிஞ்சு படுத்திருந்தார். ஹலீமா அம்மா போய் பார்க்கறாங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, வெள்ளை துண்டு தரிக்கிட்டு, நல்ல தரிக்கி துண்டு தானே சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு துணி. அந்த துணிக்கு உள்ள நல்ல ரோஸ் கலர்ல நல்ல பொட்டு ஒரு குழந்தை படுத்திருக்கு. ஹலீமா அம்மா போய் இப்படி பார்க்கும் போதே அவங்களுக்கு மனசு குளிர்ந்து போச்சு. இவங்களை அறியாம அந்த குழந்தை மேல உள்ள ஆசையில இவங்க சொல்றாங்க, ஹலீமா அம்மா அந்த குழந்தை மேல லேசா என் கைப்பற்றுச்சு. அந்த குழந்தை என்ன திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சது. அதுலயே நான் சொக்கி போயிட்டேன். அந்த குழந்தை என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு. ஹலீமா அம்மா சொல்றாங்க, அப்ப நான் முடிவு பண்ணேன், எடுத்தா இந்த குழந்தைய தான் எடுத்தா. என்ன காசு கிடைக்கல அதை பத்தி ஆட்சேபனையே இல்லை, எடுத்தா இந்த குழந்தைய தான் எடுத்துட்டு வரணும் முடிவு பண்ணேன். ஹலீமா அம்மா தூக்கிட்டு நேர அந்த இரவு நேர கூடாரத்துக்கு வந்துட்டாங்க. முதல்ல குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டி பழக்குவாங்க, செவிலித்தாய். ஆனா அன்னைக்குள்ள நிலைமை என்ன? ஹலீமா அம்மாவுக்கு பெற்றெடுத்த ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கே தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு இந்த அம்மா சாப்பிட்டாதான தாய்ப்பால் சுரக்க. இந்த அம்மா வீட்டுல ஒட்டகத்துக்கு போடுறதுக்கு பூண்டே இல்லைன்றப்ப இவங்களுக்கு என்ன சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அம்மா இரவு நேரம் குழந்தை எப்படி தூங்க போதும், என்ன செய்ய போதும்ன்ற பதட்டத்தோட. ஆனா தாய்ப்பால் சுரக்குதோ இல்லையோ, தாய்ப்பால் புகட்டி அவனை பழக்கப்படுத்த முடியும். ஹலீமா அம்மா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது மார்பில் வைத்து பால் கொடுத்தார்கள். ஹலீமா அம்மா சொல்றாங்க, அந்த குழந்தை பசிக்கு பால் சுரந்ததை நான் என் உணர்வு பூர்வமாக உணர்ந்தேன். பால் குடிச்ச உடனே ஹலீமா அம்மா சொல்றாங்க, சரி குழந்தை ஒரு பக்கம் மார்பில் பால் கொடுத்துச்சு, இன்னொரு பக்கம் கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ் பிடிக்கல. ஹலீமா அம்மா தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தை அப்துல் ரஹ்மான தூக்கி வச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டாங்க. ஹலீமா அம்மா சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான்ற குழந்தை பிறந்ததுல இருந்து இரவு நேரம் பசியாரி தூங்கவே இல்லை. பசியாரி குழந்தை தூங்கினதே இல்லை. அன்றைய இரவு குழந்தை நல்ல வயிறு நிரம்ப பசியாரி தூங்கிடுச்சு. சரி, குழந்தைங்க 2 தூங்கியாச்சு. புருஷன் பொண்டாட்டி இவங்க தூங்கணும்ல, ஒட்டகத்து பால் கறந்துதான். அப்ப அந்த அம்மா ஹலீமா அம்மா 2 குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த வயிறு எப்படி இருக்குன்றது தாய்மார்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அதிக பசி இருக்கும். அப்ப ஹலீமா அம்மா கணவர்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஒட்டகத்துல பால் வர்றதெல்லாம் கஷ்டம், ஏதாவது கொஞ்சமா, ஏன்னா நம்முடைய உதட்ட நினைக்கிற அளவுக்காவது பால் வரணுமா இல்லை, கொஞ்சமாவது குடிக்கணும். ஏன்னா 2 பிள்ளைங்க
பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்த வயிறு. போய் இரவு நேரத்துல போய் பால் கறக்குறாங்களாம். சூம்பி போன ஒட்டகத்தினுடைய மடியில இருந்து பால் கறக்க ஆரம்பிச்சு. 2 பேருமே குடிக்கிற அளவுக்கு பால் கறந்தாங்க. 2 பேருமே அந்த பாலை குடிச்சாங்க. ஹலீமா அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு நைட்டு தான் நான், என் கணவர், என் பிள்ளைகள் எல்லோரும் நிம்மதியா தூங்கும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு குழந்தை எடுத்தாச்சு. மறுநாள் பகல் விடிஞ்ச உடனே பயணத்தை கிளம்பணும். திரும்ப ஊர் பக்கம் போகணும். திரும்ப ஊருக்கு போகும்போது இதே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வரும்போது வந்த 19 பேரும் ஒரு இடத்துல, இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க. இப்போ என்னாச்சு? அதே மாதிரி பிரச்சனை. ஆனா தலைகீழ. அல்லாஹ் செய்த ஏற்பாடு தலைகீழ. எல்லாரும் ஒரே எல்லையில கிளம்புறாங்க. இவங்க எல்லாருடைய ஒட்டகம் போற வேகத்தை விட ரசூலுல்லாஹ் தூக்கி வச்சோன்னா அது வாட்டுக்கு வேகமா போகுது. கடைசியில் இவங்களேமா கொஞ்சம் வேகமா போவாதுமா, இல்லம்மா நாங்களும் வந்துடுறோம். ஒரு இடத்துல அவங்க வெயிட் பண்ண. இந்த 19 பேரும் அங்க போனதுக்கு பிறகு திரும்ப கிளப்பி விட்டா திரும்ப வேகமா. ஆஹா, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தோன்னு பரக்கத்தை பார்த்தீங்களா? வீட்டுக்கு வந்தாச்சு. சுப்ஹானல்லாஹ், அந்த பரக்கத்து எந்த அளவுக்கு அவங்க வீட்டுல வளர்த்த ஆடுகளுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த பரக்கத்தை கொடுத்தான். பகல்ல, ஏன்னா அன்றைக்குள்ள அவங்களுடைய வியாபாரம் உத்தியோகம்ன்றதே ஆடு மாடு மேய்க்கிறது தான். ஆடு ஒட்டகங்கள் எல்லாம் மேய்க்கிறது தான். இவங்க வீட்டில் உள்ள ஆடுகள் எல்லாம் போய் மேய்ச்சிட்டு வரும். பார்த்தா அப்படியே கொள்ளுன்ற அந்த ஆடுகள் அவ்வளவு கொழுத்த ஆடுகளா வருமா. அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்களாம், ஹலீமா அம்மாவுடைய வீட்டில் உள்ள மேய்ப்பாளர்கள் எங்க போய் ஆடு மேய்ச்சிட்டு வர்றாங்களோ அங்க போய் உங்க ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வாங்கப்பா. ஏன்னா அவங்க வீட்டு ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வரும்போது அப்படி கொழுன்னு வருது. உங்க ஆடு, நம்ம ஆடு எல்லாம் இப்படி வருதுன்னு. அதை விட பியூட்டி என்ன தெரியுமா? ஹலீமா அம்மா வீட்டில் இருந்த கஸ்தூரி மனம் அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் பரவச்சாங்க. ஹலீமா அம்மாவுடைய பக்கத்து வீட்டுல அந்த கஸ்தூரி மனம் நடந்துதான். யாருடைய கஸ்தூரி மனம்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்தூரி மனம். அல்லாஹ் அவ்வளவு பரக்கத்தை வாரி இறைச்சான். அவ்வளவு பரக்கத்தை வாரி இறைச்சான். ஹலீமா அம்மாவுக்கு இன்னொரு மகள் ஒருத்தர் இருந்தாங்க, ஷீமான்னு சொல்லி அந்த அம்மா. ஹலீமா அம்மாவுடைய அந்த அப்துல் ரஹ்மான்றவருக்கு முன்னாடி பிறந்த அக்கா, அப்துல் ரஹ்மானுக்கு அக்கா மரம் வரும். அந்த அன்னைக்கு எல்லாம் ஆடு மேய்க்கிறது தானே. அப்ப இந்த ஆடு மேய்க்கிற நேரத்துல ஹலீமா அம்மா சில நேரத்துல புருஷன் பொண்டாட்டி எல்லாம் ஒன்னா போய் தான் ஆடு மேய்ப்பாங்க. இடையில ஒரு நாள் ஹலீமா அம்மா சொன்னாங்கன்னா, எம்மா என்னால உடம்பு முடியல, நான் வர முடியாது, நீ போய் ஆடு மேய்ச்சிட்டு வாங்க. யார்கிட்ட? மகள்கிட்ட, ஷீமாட்ட போய் ஆடு மேய்ச்சிட்டு. உடனே மகள் ஷீமா சொன்னாங்களா, நான் போய் ஆடு மேய்க்கிறதுலாம் இருக்கட்டும், ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என் கூட இந்த குழந்தை முகமது இருக்காருல்ல, அவரையும் நான் தூக்கிட்டு போய் தான் ஆடு மேய்ப்பேன்டா. இதெல்லாம் நடக்கிற காரியம் தான். ஆடு என்ன சொல் பேச்சு கேட்க வச்சீங்க? ஆடு மேய்க்கிறதுக்கு போற ஆளு எந்த வேலையும் இல்லாம ஃப்ரீயா போனா மேய்க்க முடியுமா? இல்ல 2 லோடோட போனா வேலைக்கு ஆகும். ஏன்னா ஆடு அங்கங்க பறந்து ஓடும், அது பாட்டுக்கு போய் மேய்ச்சிட்டு வர்றது பெரும்பாடு. அப்பதான் ஹலீமா அம்மா கேட்டாங்கன்னா, என்னம்மா நீ சொல்ற, நீ ஆட்டை மேய்ச்சிட்டு வானா குழந்தைய தூக்கிட்டு போறேன்னு கேட்கிற. அப்பதான் ஷீமா அம்மா சொன்னாங்களா, இல்லம்மா இந்த குழந்தைய சில நேரங்கள்ல அத்தா அம்மாவோட போறப்ப கூட கூட்டிட்டு போயிருக்கிறாங்க, தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப ஷீமா சொன்னாங்கன்னா, இந்த குழந்தையை நாம் தூக்கி சென்ற போது எல்லாம் நான் 3 விதமான வித்தியாசங்களை அனுபவித்திருக்கிறேன்டா. என்ன வித்தியாசம்? நான் இந்த குழந்தைய தூக்கிட்டு போனா அது நமக்கு ஒரு தனி கெத்துன்னு சொல்லுவாங்க பத்தியா, அந்த வார்த்தை ஃபக்ருன்னு சொல்லுவாங்க அரபில. ஏன்னா வெளிநாட்டு மக்கள்லாம் வருவாங்க, இந்த குழந்தை நல்ல, நம்ம பாஷையில சொன்னா நல்ல வெள்ளை வெள்ளைன்னு ஒரு குழந்தை, நல்ல பப்ளி மாஸ் மாதிரி நல்ல கொழுன்னு ஒரு குழந்தை, முகம் அவ்வளோ ரசூலுல்லாஹ்வுடைய முக அழகுக்கு சொல்லவா வேணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அவங்களாம் போய் சொல்றதுக்குள்ள வேலை இல்லை, ஐஸ் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முழு நிலவு, ஒரு நாள் முழு நிலவு சந்திரன், நல்ல பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் நான் நிலவையும் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் முகத்தையும் பார்த்தேன். நிலவை பார்த்தேன், முகத்தை பார்த்தேன். இது 2ல எது அழகுன்னு சொல்லி என் மனசுல எண்ணம் தோன்றியது.
திரும்ப நல்லா பார்த்துட்டு என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா, நிலவை விட ரசூலின் முகம்தான் அழகு என்பதை நான் சத்தியம் விட்டு சொல்றேன்னு சொன்னாங்க அடிநிலையே தான். இது எப்போ? 50 வயசுக்கு மேல 6 மாசம் குழந்தையா இருக்கிறப்ப எப்படி இருந்திருக்கும்? அப்போ சீமா அம்மா சொல்றாங்க, இந்த குழந்தைய நான் வெளியே கொண்டு போனா அப்படியே சுற்றி உள்ளவங்கலாம் வந்து அந்த குழந்தைய கொஞ்சிறதும் அந்த குழந்தையினுடைய கண்ணத்தை பிடிக்கிறதும் இதையெல்லாம் பார்க்குறப்போ தூக்கிட்டு போற எனக்கு அது ஒரு கெத்தா இருக்கு. நம்ம குழந்தைகளை வெளியே கொண்டு போறப்ப யாராக்கா புள்ள என்ன அழகா இருக்குன்னா பெற்றெடுத்த தாய்க்கு மனசுல ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி கிளம்புமா இல்லையா? இவங்க சொல்றாங்க சீமா அந்த மாதிரி இந்த குழந்தைய கொண்டு போனா பார்க்கிறவங்க எல்லாம் கொஞ்சுவாங்க. அதுல இந்த குழந்தை என் உடமையில இருக்குன்னு போது எனக்கு அது ஒரு சந்தோஷம். ரெண்டாவது சொன்னாங்க, நான் எப்பெல்லாம் இந்த குழந்தையை தூக்கிட்டு போறனோ அந்த நாட்களில் உச்சி வெயிலுடைய நேரத்தில் கூட நான் வெயிலின் உஷ்ணத்தை உணர்ந்ததே இல்லையா. ரசூலுல்லாஹ்வை குழந்தையா இருக்கும் போது 6 மாசம் குழந்தையா இருக்கும் போதே நான் தூக்கிட்டு போனேன்னா எனக்கு என்ன செய்யாது, வெயிலுடைய உஷ்ணமே இருக்காது. ரசூலுக்கு தான் மேகமே கூட பிடிச்ச நபி அல்லவா, வெயிலின் உஷ்ணம் இருக்காது. மூணாவது ஒரு காரணம் சொன்னாங்க, இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஆடுகளை மேய்க்க விட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன கற்பாறையில நான் உட்கார்ந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போகாமையும் பல நாட்கள் ஆடு மேய்ச்சிருக்கேன். தூக்கிட்டு போய் இந்த ரெண்டுல என்ன வித்தியாசம்? பல நாட்கள் நான் ஆடு மேய்க்கும் போது மேய்ச்சல் நேரம் முடிந்து அந்த ஆடுகளை நான் இழுத்து கொண்டு வருவது பெரும்பாலும். ஆனா எப்ப இந்த குழந்தைய கொண்டு போறோம், ஆடுகள் வேகமா இலைதலைகளை மேய்ஞ்சிட்டு வந்து இப்படி ரசூலுடைய முகத்தை பார்த்தே உட்கார்ந்து, இவங்க ஒரு பாறை மேல குழந்தைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்க, அவங்கள சுத்தி முகத்தை பார்த்தாப்ல யார் உட்கார்ந்துருவா? ஆடுகள் உட்கார்ந்துரும். அந்த ஆடுகளை திரும்ப வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு பெரிய கஷ்டம்னா இல்ல. அந்த குழந்தைய தூக்கிட்டு எழுந்திருச்சுன்னா வீட்டுக்கு கிளம்புனா ஆடுகள் அப்படியே பின்னாடி வரிசை கட்டின மாதிரி வந்துடும். எனக்கு கஷ்டமே இல்லைண்டா. இது யார் சொன்ன வார்த்தை? ரசூலுல்லாஹ்வை வளர்த்த ஹலீமா அம்மையாருடைய மகள் அன்னை ஷீமா சொன்னார். அவ்வளவு அழகில் வதனமாக வாழ்ந்தவர்கள் பெருமானார் சொன்னார். ரசூலுல்லாஹ் ஹலீமா அம்மையார் வீட்டுக்கு போய் ஹலீமா அம்மையார் ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்களான்னா இல்ல, ரசூலுல்லாஹ் ஹலீமா அம்மையார் வளர்த்தாங்க. ஹலீமா அம்மையாருடைய வீட்டுடைய வறுமை போக்க அல்லாஹ் ரசூலை காரணமாக்கி வைத்தார். ரசூலுல்லாஹ் போனதுனாலதான் அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருடைய பசியும் தீர்ந்தது. ரசூலுல்லாஹ் போனதுனாலதான் அந்த வீட்டினுடைய வறுமை நீங்கியது. ரசூலுல்லாஹ் போனதுனாலதான் அந்த வீட்டினுடைய செல்வ செழிப்பு எல்லாம் உயர்ந்து போச்சு. அப்ப வளர்த்தது ஹலீமா அம்மையார் இல்ல, ரசூலுல்லாஹ் தான் ஹலீமா அம்மையார் வளர்த்தாங்க. போய் அங்க இருந்தாங்க. அவங்க பிள்ளைய கொண்டு வந்து விட வேண்டிய காலம் வந்துடுச்சு. அல்லாஹ் வைக்கிற சில டெஸ்ட் எல்லாம் அல்லாஹ் பலவிதமா வைப்பான். அந்த 3 வயசை கடந்த வயசு வந்துருச்சு, 4 வயசுல இருக்கு. ஹலீமா அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க. சொன்னபடி கூட்டு வந்து விடல, கூட்டிட்டு வந்துட்டாங்க. யார? ரசூலுல்லாஹ்வை கூட்டு வந்துட்டாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அருமை தாயார் அன்னை ஆமினா அம்மையார்ட்ட கூட்டு வந்து பிள்ளைய ஒப்படைக்கும் போது அவங்க எதிர்பார்க்காத ஏராள அன்பளிப்புகளை வாரி கொடுத்தாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் எல்லாம் ஹலீமா அம்மையார் சொன்னாங்க, நீங்க கொடுத்ததற்கு மேலாக இந்த குழந்தையை வளர்த்ததால் நான் அவ்வளவு நலவுகளை அனுபவித்திருக்கிறேன். குழந்தையை விட்டுட்டு கிளம்பணும் இல்ல, ஹலீமா அம்மா கிளம்பாமையே அங்க நிற்கிறார். ஆமினா அம்மா கேட்டாங்க, என்னம்மா விஷயம்? இப்பதான் ஹலீமா அம்மா கேட்டாங்க, இவ்வளவு நாள் நான் இந்த குழந்தையை வளர்த்தறதுக்கு உண்டான நாட்கள் குழந்தை என்கிட்ட இருந்தது. குழந்தைக்கு என்னென்ன நலவுகள் எல்லாம் செய்து அனுப்பணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஆனா இந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கும்னு என் மனசு தேடுது. ஹலீமா அம்மா இந்த குழந்தை பெற்றெடுக்காதவங்கள, அதில் குழந்தை இல்லாத வீடா அது? மகள் இருக்கிறாங்க, மகன் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹ் தான் வீட்டுல இருக்கிறது. திரும்ப கேட்டாங்க, ஆமினாம்மா அப்படியாம்மா காசு? சரிம்மா கூட்டு போங்க. ஹலீமா அம்மையாருடைய சந்தோஷத்துக்கு அளவே. திரும்ப கூட்டு போயிட்டாங்க. திரும்ப கூட்டு போய் வீட்டில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு 5 வயசு. அப்பதான் அல்லாஹ் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி அனுப்புற மாதிரி அன்னைக்கு குடும்பத்தோடு அவங்க ஆடு மேய்க்க போறது. வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்தில் ரசூலுல்லாவோடு வளர்ந்த அப்துல் ரஹ்மான் யாரு, அவங்க ஹலிமா அம்மையாருடைய மகன். எல்லாரும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாவோடு வளர்ந்த சகோதரர் அப்துல் ரஹ்மான் வீட்டுக்கு வரும்போது அம்மா அம்மா முகமது சொல்லி ரசூல்லா பேரை சொல்லிட்டு ஓடி வர. ஹலிமா அம்மா பதறிட்டாங்க. என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு? இல்ல, ஒரு 2 வெள்ளை கலர் உருவத்துல 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து முகமதை கையில பிடிச்சாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு தெரியாம அவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஓடி வந்துட்டேன். ஹலிமா அம்மா பதறி போயிட்டாங்க. ஹலிமா அம்மா திரும்ப வேகமா அங்க போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயது சிறுவர். ரசூல்லா அப்படியே அங்க நிற்கிறாங்க, எதுவுமே சொல்லல. ரசூலுல்லாஹி முகமெல்லாம் பாட்டம், ஒரு விதமான பதட்ட நிலையில ரசூலுல்லா நிற்கிறாங்க. அப்பதான் ஹலிமா அம்மா கேட்டாங்க, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? அப்போ 2 பேர் வெள்ளை கலர் ஆடை உடுத்தி 2 பேர் வந்தாங்க. வந்தவங்கள ஒருத்தர் இவர் தானா அதுன்னு கேட்டாங்க. இன்னொருத்தர் ஆமா இவர் தான் சொன்னாங்க. அவங்க 2 பேரும் என்னை படுக்க வச்சாங்க, என் நெஞ்சில கை வச்சாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல, நான் மயங்கிட்டேன். ரசூலுல்லாவுடைய நெஞ்சை பிளந்து உள்ளே உள்ள கசடுகளை, ஹார்ட் ஆபரேஷன் இன்னைக்கு என்ன, அன்னைக்கு அதான் செஞ்சுட்டேன். மலர்மார்கள் நெஞ்சை பிளந்து உள்ளத்தில் அந்த வயதில் ஏற்படும் எல்லா கசடுகளும் நீக்கணும். எல்லாத்தையும் நீக்கிட்டு திரும்ப உள்ள வச்சு முடிச்சிட்டாங்க. இப்படி நடந்ததுன்னு சொல்லும்போது பயப்படாம இருக்க முடியுமா? ஹலிமா அம்மாவுக்கு ஒரு சின்ன பயம் கிளம்பிடுச்சு. அடுத்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் பிள்ளைய திரும்ப கூட்டு போய் வளர்த்தா ஹலிமா அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க. யார்கிட்ட கூட்டு வந்துட்டாங்க? திரும்ப ஆமினா அம்மாட்ட கூட்டு வந்தோடனே காரணத்தை சொல்ல முடியல. ஏன்னா காரணத்தை சொன்னா அம்மா பயந்துருவா. அதனால கூட்டு வந்து பையனை விட வந்தான். என்னம்மா நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை, ஏதோ பயந்துருக்கிறாரு அவ்வளோதான், வேற இப்படி சமாளிக்கிறான். கேட்டேன் ஆமினம்மா என்னதான் பிரச்சனை இல்லை. அப்போ ஹலிமா அம்மா இப்படி நடந்தது. அப்போ ஆமினம்மா கேட்டாங்க, ஏதாவது பயந்துட்டீங்களா? பிள்ளைக்கு எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். அப்பதான் ஆமினம்மா சொன்னாங்களா, நீங்க பயப்படுற மாதிரி எந்த ஆபத்து இந்த பிள்ளைக்கு இருக்காது. அம்மா சொன்னவாங்க, ஏன்னா இந்த பிள்ளையை நான் கருவில் சுமந்து பெற்றெடுக்கும் வரை கருவில் குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் அனுபவிக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை கூட நான் அனுபவிக்கிறேன். இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தது எனக்கு ஒரு வழி வேதனை இல்லாமல் பிறந்தவர் இந்த குழந்தை. இந்த குழந்தையை நான் பெற்றெடுக்கும் போது ஏராளமான உண்மையான கனவுகளை எல்லாம் நான் கண்டேன் அப்படின்னு யார் சொல்றார்? அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். பிள்ளையை கூட்டு வந்துட்டீங்கல்ல, இவ்வளோ நாள் சிறப்பாக பிள்ளையை வளர்த்தீங்க, பிள்ளைக்கு என்னென்ன நலவு செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஹலிமா அம்மாவுக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க அம்மாவோடு இருக்கிறாங்க. சில மாதங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? உள்ள பிறந்து தகப்பன் முகத்தை பார்த்துச்சா? தகப்பன் வியாபார வேலையா போன இடத்துல, அபுவா அப்படிங்கிற இடத்துல போன இடத்துலயே தகப்பன் இறந்து போயாச்சு. அதனால ரசூலுல்லாவுடைய தந்தை வழி உறவுகளை பார்ப்பதற்கும் ரசூலுல்லாவுடைய தாய் வழி உறவுகளை பார்ப்பதற்கும் ரசூலுல்லாவுடைய தந்தை தியானத்தை செய்வதற்கும் ரசூலுல்லாவுடைய அம்மா ரசூலுல்லாவை கூட்டு போனாங்க. ரசூலுல்லாவுடைய 6 வயசு. அதே அபுவான இடத்துக்கு போய் தந்தையினுடைய தியானத்தையும் பார்த்துட்டு
உறவுகளை எல்லாம் பார்த்துட்டு முடிச்சு திரும்ப வர்ற வழியில ரசூலுல்லாஹ்வுடைய தாயாவும் இறந்து ரசூலுல்லாஹ்வுடைய 6 வயசுக்குள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி தந்தை ஒரு 6 வயசு சிறுவன் தாயையும் என்ன வாழ்க்கையில பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சு வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன நெருக்கடி வந்தாலே அந்த விஷயத்தை எவ்வளவு பேசணும். நம்ம வாழ்க்கையில யாருக்காவது 6 வயசுல தாயையும் தந்தையும் இழக்கும் அளவிற்கான சோதனை அல்ல தந்தானா? உலகத்தின் மனித சமுதாயத்தின் தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்களுக்கே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? 6 வயசுல அம்மாவும் வந்தாங்க. ரசூலுல்லாஹை அரவணைத்து வளர்த்தார்கள் அப்துல் முத்தலிப். அப்பாவும் இல்லை, அத்தாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. அப்ப அந்த பிள்ளை மேல ஒரு தனி பாசம் தாத்தா வளர்த்தாங்க. அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய 8 வயசுல தாத்தா அப்துல் முத்தலிப் வஃபாத்தார். 8 வயசுல தாத்தாவும் இறந்தார். அப்ப அந்த 8 வயசுக்கு பிறகு அந்த குழந்தையை யார் வளர்ப்பது? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா அப்துல்லா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க எல்லாரும் போட்டி போட்டாங்க, நான் வளர்த்தேன். ஆனா ரசூலுல்லாஹ்வை வளர்த்த தேர்வு செய்யப்பட்டது யாருன்னா அபூ தாலிப். ரசூலுல்லாஹ்வுடைய நிறைய பேர் அந்த சிறிய தந்தை அல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய தந்தை, அத்தா கூட பிறந்த அண்ணன். அவங்க அண்ணன் தம்பிகள் அப்துல்லாவோட கடைசி, எல்லாருமே பெரிய தந்தை. அப்போ அபூ தாலிப் ஏன் தேர்வு செய்யப்பட்டார்கள்னா, ரசூலுல்லாஹ் அவருடைய பெரியத்தாமார்கள்ல அபூ தாலிபோட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. ஏன்னா அபூ தாலிபுக்கு அவங்களுடைய உடல் தோற்றம் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா அப்துல்லா மாதிரி இருப்பாங்க. அதோட ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப பாசமா சிறுபிராயத்திலிருந்தே வளர்த்தவங்க அபூ தாலிப். அப்ப அதனால கடைசியா அந்த குழந்தை யாரோட இருக்க விரும்புதோ அவங்கள்ட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை யார்கிட்ட விட்டுட்டாங்க? அபூ தாலிப் இடத்துல 8 வயசுல இருந்து ரசூலுல்லாஹ் வளர்க்கப்பட்டாங்க. அந்த 8 வயசுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயான்ல